இன்றைய வானிலை அறிக்கை. யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜ் அவர்கள் ஃபேஸ்புக் தளத்தில் வெளியிட்டிருக்கின்ற வானிலை பற்றிய சிறப்பு தகவல். 28 12 2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 அளவில் அவருடைய கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. காற்று சுழற்சி, கனமழை மற்றும் நிலச்சரிவு நிகழ்வுகள் தொடர்பான விழிப்பூட்டலும் முன்னெச்சரிக்கையும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். முன்னரே குறிப்பிட்டபடி தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இந்தோனேஷியாவின் மேற்கு பகுதியில் காற்று சுழற்சி உருவாகியுள்ளது. இது அடுத்து வரும் நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து எதிர்வரும் 2ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026 அன்று இது தாளமுக்கமாக மாற்றம் பெற்று இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கு திசையில் இலங்கையின் கரையோரமாக நிலவி பின் இலங்கைக்கு தெற்காக மேற்கு நோக்கி நகர்ந்து குமரி கடலை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இன்று கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு மழை கிடைக்க ஆரம்பித்துள்ளது. நாளை 29ஆம் தேதி வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. நாளை மறுதினம் 30ஆம் தேதி முதல் வடக்கு, கிழக்கு, வடமத்திய, தென், மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மழை பரவலடையும் வாய்ப்புள்ளது. எதிர்வரும் 31ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை வடக்கு, கிழக்கு, மத்திய, ஊவா, வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இந்நாட்களில் குறிப்பாக கிழக்கு, ஊவா, மத்திய மற்றும் மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. பதுளை, நுவரெலியா, காலி, மாத்தறை, கண்டி, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களின் சில இடங்களில் 31ஆம் தேதி மற்றும் எதிர்வரும் ஜனவரி 1, 2, 3ஆம் தேதிகளில் 150 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக எதிர்வரும் 31ஆம் தேதி அன்று கொஸ்லாந்தை, வெள்ளவாய, புத்தள, கல்மதுள்ள, ஹப்புத்தள அதே போன்ற பகுதிகளிலும் எதிர்வரும் 1ஆம் தேதி அன்று பெலிப்பிட்ட, கொரவின்ன, லபுக்கெங்கொட, மித்தனிய, திருக்கோணமலை போன்ற பகுதிகளிலும் எதிர்வரும் 2ஆம் தேதி அன்று நாகெட்டிய, லெமஸ்தோட்ட, கொட்டபத்ம, ஏகொடபத்த, கொஸ்லாந்தை, வெள்ளவாய, புத்தள, கல்மதுள்ள, ஹப்புத்தொள அதல போன்ற பகுதிகளிலும் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இந்த கனமழை மத்திய, ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளிலும் நிலச்சரிவு அனர்த்தத்தை தூண்டலாம். ஆகவே அன்புக்குரிய மலையக உறவுகளே, இந்த நாட்களில் கனமழையுடன் கூடிய நிலச்சரிவு அனர்த்தங்கள் தொடர்பில் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என்று அவருடைய ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த தகவல்களை வெளியிட்டிருப்பவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் மற்றும் யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரான நாகமுத்து பிரதீபராஜா. இந்த விடயங்களை கவனத்திற்கொண்டு மக்கள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 அளவில் வெளியிடப்பட்டிருக்கும் வானிலை முன்னறிவிப்பு.